மகிமை உண்டாவதாக. நம்ம இன்றைக்கு எத்தனாவது நாள் சொன்னீங்க? 17வது நாள், 17th day. Still we have got so many days. இன்னும் நிறைய எண்ணற்ற நாட்கள் நமக்கு இருக்குது. இது ஒரு லெண்ட் டேஸ். இந்த லெந்து நாட்களில் நம்ம இருக்கிறோம். வாட் ஆர் வி கோயிங் டு டூ? இந்த நாட்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம்? அது நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தீர்மானம் செய்யும். ஆமென். வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நம்ம என்ன செய்ய போகிறோமோ இந்த லெந்து நாட்களிலே அது நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யுது? அது தீர்மானம் செய்யும். இந்த செய்தியின் தலைப்பு என்ன தலைப்பு? ரிமெம்பர் வாட் யூ ஹாவ் லாஸ்ட். எதை தொலைத்தீர்கள் என்று யோசிங்க, எதை யோசித்து பார். அல்லேலூயா. அதனுடைய தொடர்ச்சியை, கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கலாம். பின்னும் ஆண்டவராகிய இயேசு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு என்ன செய்யல? அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நிலை மாற, அவனுடைய பழைய நிலைக்குள்ளாக ஆண்டவர் அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும், உயர வேண்டும் என்றால் முதலாவது இந்த இளையகுமாரன் செய்ததை போல செய்யணும். முதலாவது அவனுக்கு புத்தி அவனுக்கு தெளிஞ்சது. ஹி ரிமெம்பர்ட். அவன் யோசித்து பார்க்குறான். அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? அவன் யோசித்து பார்க்குறான். தன்னுடைய நிலையை அவன் யோசித்து பார்க்குறான். அவன் எப்படி வாழ்ந்தான் என்று யோசித்து பார்த்தான். தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் யோசித்து பார்க்குறான். கேளுங்க, நம்மையே நம்ம இடத்துல கேட்கணும், ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருந்தது? எனக்கும் ஆண்டவரும், நானும் ஆண்டவரும் எப்படிப்பட்ட ஒரு உறவுல நாங்கள் இருந்தோம்? இந்த ஆண்டவருக்கு நான் என்னென்னலாம் நான் ஆண்டவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் நான் ஆண்டவரே நான் செய்வேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன். என்னென்ன காரியங்கள் நம்ம ஆண்டவருக்கு நம்ம செய்து அந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவரிடத்துல நெருங்கி வந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு? அந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோமா? என் பிரியமான தேவஜனமே, யோசித்து பாருங்க. ரிமெம்பர், ரிமெம்பர். நம்ம செய்த ஆண்டவருக்கு செய்த அந்த காரியங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. எப்படி ஆண்டவர் மீது உள்ள அந்த வைராக்கியம் எப்படி மறைந்து போனது, எப்படி அந்த அக்னி மறைந்து போனது. Where did my fire begin to fade? எந்த இடத்துல என்னுடைய அக்னி மறைந்து போனது? எப்படி என்னுடைய அக்னி மறைந்து போனது? யோசித்து பாருங்க. வாட் ஒபீடியன்ஸ் டிட் ஐ போஸ்ட்போன்? என்ன கீழ்ப்படிதலை நான் தள்ளி வச்சிருக்கிறேன். இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த காரியங்களை நான் செய்கிறேன் ஆண்டவருக்கு. அப்படி என்னென்ன காரியங்களை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம்? அல்லேலூயா. வாட் ஆல்டர் டிட் ஐ அபண்டன்? என்னென்ன பலிபீடங்களை நம்ம அப்படியே பாழாய் போகட்டும் சொல்லி அப்படியே விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. திங்க். யோசித்து பார் சகோதரா, சகோதரி, என்னென்ன காரியங்களை நாம் அப்படியே விட்டுட்டோம். ஆல்டர்ஸ் ஃபால். பலிபீடங்கள் அப்படியே கீழே விழுகிறது. ஏன்? when distractions increases. நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடங்கள் அப்படியே பாழாய் போகிறது. பலிபீடம் அப்படின்னா நிறைய அர்த்தம் நான் சொல்லியிருக்கிறேன். ஜப வாழ்க்கை, நம்முடைய சரீரம், தியாகங்கள், சாக்ரிஃபைஸ், அடுத்தது ஆராதனை, உடன்படிக்கை, இப்படி அநேக காரியங்கள், சரண்டர், அர்ப்பணிப்பு, நம்மையே ஆண்டவருக்கு கொடுப்பது, இதெல்லாமே பலிபீடங்கள் தான். இந்த பலிபீடங்கள்லாம் என்ன இருக்கு? இப்போ அப்படியே பாழாய் கிடக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆல்டர்ஸ் ஃபால். பலிபீடங்கள் பாழாய் போகிறது. எப்போ?
when distractions increases, நம்முடைய கவனம் வேற பக்கம் திசை மாறும்போது நம்முடைய பலிபீடங்கள் அப்படியே பாழாய் போகிறது. எப்போ பலிபீடங்கள் பாழாய் போகிறது? when prayer decreases, ஜெப வாழ்க்கை கம்மியாகும் போது, ஜெப வாழ்க்கை குறையும் போது நம்முடைய பலிபீடங்கள் அப்படியே கீழே அப்படியே விழுகிறது. அல்லேலூயா. எப்போ பலிபீடங்கள் அப்படியே பாழாய் எப்போ போகிறது? ப்ரையாரிட்டிஸ் ஷிஃப்ட். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய முன்னுரிமைகள் அது மாறும்போது, கர்த்தருடைய விஷயத்தில் ஆண்டவருக்குரிய காரியங்கள்லேருந்து மாறும்போது பலிபீடங்கள் என்ன ஆகுது? அது அப்படியே பாழாய் போகிறது. எப்போ பலிபீடங்கள் பாழாய் போகிறது? ஆண்டவர் மீது உள்ள அன்பு அது தணியும் போது. பரிசுத்த வேதத்தில் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகான ஒரு பரிசுத்த தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் திரும்ப அழிப்பேன். திரும்ப வா அப்படின்னு கூப்பிடுறார். உன்னுடைய நிலையை நான் மாற்றுகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய சூழல் அது தலைகீழாக என்னால் மாற்ற முடியும். when you come to me, என்னிடத்துல நீ கடந்து வரும்போது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே அப்போ நான் என்ன மறந்த உம்முடைய காரியத்தில், ஆண்டவரே அவைகளை நான் எண்ணும்படியாக, அவைகளை நான் யோசிக்கும்படியாக, அவைகள் என்னுடைய நினைவுக்குள்ளாக கடந்து வரும்படியாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ரிஸ்டோர் வாட் ஐ லெஃப்ட். நான் எதை விட்டுட்டு வந்தனோ உம்முடைய காரியத்தில் அதை நான் திரும்ப செய்ய எனக்கு ஆண்டவரே நினைப்பூட்டுங்க. ரீகிண்டில் வாட் டைட். உம்முடைய காரியத்தில் நான் செய்த காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் மரித்து போனதோ அதை திரும்ப அனல் மூட்டுங்க ஆண்டவரே. லார்ட் ஹெல்ப் மீ டு ஃபினிஷ் வாட் ஐ ப்ராமிஸ்ட். ஆண்டவரே நான் உமக்கு என்னெல்லாம் வாக்குறுதிக்கு நான் கொடுத்தனோ அவைகளை நான் முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் பிரியமான தேவ ஜனமே, வாட் யூ லெஃப்ட் இஸ் காலிங் யூ பேக். நீ எதை விட்டுட்டு போனியோ அது திரும்ப உன்னை அழைக்கிறது. அல்லேலூயா. எதை நீ விட்டுட்டு போனியோ அது திரும்ப உன்னை அழைக்கிறது. ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். ஆண்டவர் இந்த இயேசு உன்னை அழைக்கிறார். where you fell is where you rise. நீ எந்த இடத்துல கீழே விழுந்தாயோ அந்த இடம் உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதே இடத்துல நீ உயரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வாட் யூ ஃபர்காட். நீ எதை மறந்தாய்? ஆண்டவர் இடத்துல கேளு, ஆண்டவரே அப்பா அவைகளை எனக்குள்ளாக கொண்டு வாருங்க. உம்முடைய காரியத்தில் என்னென்ன காரியங்கள் நான் மறந்து போனேன் ஆண்டவரே அவைகளை எனக்கு நினைப்பூட்டுங்க. ஆண்டவரே அவைகளை எனக்கு நினைப்பூட்டுங்க. இங்க நம்ம பார்த்தோம் இந்த லூக்கான சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த இளைய குமாரன் அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது he remembered. அவனுக்கு யோசனை வருது. அப்பதான் அவனுக்குள்ளாக யோசனை கடந்து வருகிறது. அந்த யோசனை அவனுடைய சங்கிலிகளை முறியடித்தது. அல்லேலூயா. we are in this 40 days journey. நம்ம இந்த 40 நாள் பயணத்துல நம்ம இருக்கிறோம். what are we going to do? நம்ம என்ன செய்ய போகிறோம்? that will determine our blessing. அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தீர்மானம் செய்யும். என் சகோதர சகோதரி, கர்த்தருடைய விஷயத்துல சாதாரணமா யோசிக்காதீங்க, சும்மா லைட்டா எடுத்துக்காதீங்க. ஆண்டவருடைய விஷயத்துல he is such a powerful God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ தானோன்ற மாதிரி காரியங்களை மனிதனிடத்துல வேணான்னு செய்யலாம், ஆண்டவர் இடத்துல அப்படி செய்யவே கூடாது. நாம் என்ன செய்கிறோமோ கர்த்தருடைய விஷயத்துல அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதிக்குள்ளாக அது கொண்டு போகும். இந்த 40 நாள் அவைகளை யோசிக்கக்கூடிய நாட்கள். இந்த 40 நாள் அல்லேலூயா. ரிமெம்பர் வாட் யூ ஹவ் லாஸ்ட். எதை தொலைத்தீர்கள் என்று யோசிங்க. ரிமெம்பர் த கிராஸ். சிலுவையை யோசிங்க, இந்த கிறிஸ்துவை யோசிங்க, ஆண்டவர் மீது வைத்த அந்த அன்பை யோசிங்க. என்னெல்லாம் இந்த ஆண்டவருக்காக நாம் செய்தோம் என்று யோசித்து பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நிலை மாற வேண்டும் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்த வேண்டும் என்றால், we must do like this prodigal son. இந்த இளைய குமாரன் செய்ததை போல செய்யணும். முதலாவது அவர் என்ன செய்தாரு? அவனை புத்தி தெளிந்து அவன் யோசிக்கிறான். ரிமெம்பர். ரெண்டாவது அவன் என்ன செய்தான் அப்படின்னா, லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது
வசனத்தை நாம் பார்க்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? எழுந்து. He got up. Hallelujah. Listen, நல்லா கவனமாக கேளுங்க. Remembering itself is not enough. யோசனை நல்லதுதான், ஆனால் அந்த யோசனை மாத்திரமே போதாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ரெண்டாவது என்ன செய்யணும்? எழ வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? எழ வேண்டும். Many remember God in their crisis. அநேகர் யோசிப்பாங்க தன்னுடைய கஷ்டத்தில், தன்னுடைய வேதனையில், தன்னுடைய பாடுகளில் ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்கள் யோசிப்பார்கள். Many feel convicted. அநேகர் ஆண்டவரை பற்றி யோசிக்கும் போது, அவருடைய நிலையை யோசிக்கும் போது அவர்களுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சி கடந்து வரும். Many shed tears. அநேகர் கண்ணீரும் அவர்கள் சிந்துவார்கள். எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து அவர்கள் எழுந்து வருவார்கள். ஹல்லேலூயா. Only some they get up. யோசனைகள் நல்லா தான் இருக்கு, அந்த யோசனை செயல்முறைக்குள்ளாக கொண்டு வரணும். எபேசியர்கள் நிருபத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருப்பார். வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எதுலெல்லாம் இன்னும் எழ முடியாமல் இருக்கிறோம் சகோதரா சகோதரி, யோசித்து பார். இன்னும் எந்திரிக்கவே முடியல. நாட் ஏபிள் கெட் அப். அதெல்லாம் யோசிக்க வேண்டிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். நம்ம இன்னும் எழலை அப்படின்னா நம்ம என்றைக்குமே எழுந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதனால் நீ தூங்குகிற நீ என்ன செய்ய? விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அநேக காரியங்கள் மரித்து போய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில. பணம் மரித்து போய் காணப்படுகிறது, சரீரத்தினுடைய பலன் மரித்து போய் காணப்படுகிறது, சமாதானம், சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே அநேகருடைய வாழ்க்கையில மரித்து போய் காணப்படுகிறது. எழுந்து இயேசுவினிடத்தில் ஓடி வா. உக்காந்துக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல என்ன வராது? ஆசீர்வாதம் கடந்து வராது. அன்று சொல்றாரு, நீ எழுந்திரு. அல்லேலூயா. என்ன செய்ய? எழுந்திரு. இங்க அந்த இளைய குமாரன் அவன் யோசிக்கிறான். அவனுக்கு புத்தி தெளிந்து, அவனுக்குள்ளாக எண்ணங்கள், யோசனைகள் கடந்து வருகிறது, நினைவுகள் கடந்து வருகிறது. அவன் யோசிக்கிறான், ஐயோ, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் என் வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய நிலை எப்படி இருந்தது, நான் எப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன், இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலை என்னுடைய நிலையா இருக்கிறது. அவன் யோசிக்கிறான். ரெண்டாவது அவன் என்ன செய்தான்? நான் யோசிப்பது மாத்திரமல்ல, அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் எழுந்து அவன் வருகிறான். என் சகோதர சகோதரி, எழுந்து நட. இயேசுவுக்கு நேராக எழுந்து நட. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து எழுந்து இயேசுவினிடத்துல ஓடி வா. ரோமர்கள் நிருபத்தில் அழகான ஒரு பரிசுத்த தேவனுடைய வார்த்தை பார்க்க முடிகிறது. 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். நித்திரையை விட்டு, என்ன ஒரு வசனம் பாருங்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இட்ஸ் டைம் அப். நேரம் ஆயிடுச்சு, எழுந்திரு. போதும். இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் நீ எழ முடியாத அளவிற்கு நீ உட்கார்ந்து கொண்டே இருந்தால், பாவத்திலையும் கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்திலையும் நம்முடைய கர்த்தர் விரும்பத்தகாத நம்முடைய செயல்பாடுகளிலும் இன்னும் நம்ம உட்கார்ந்து கொண்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எழ முடியாது. வேதத்துல நாம் பார்க்கிறோம், இட்ஸ் ஓகே, கம் ஆன், இட்ஸ் டைம்ஸ் அப். நேரம் ஆயிடுச்சு, கம் ஆன், கெட் அப். இன்னும் அழகான ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். வாசிப்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கிறத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அந்தகார கிரியைகள் நம்மளை உட்கார வைக்குது. கர்த்தர் வெறுக்கக்கூடிய எல்லாமே அந்தகார கிரியைகள் தான். அல்லேலூயா. கர்த்தர் வேண்டான்னு சொல்றது எல்லாமே அந்தகார கிரியைகள் தான்.
என் பிரியமான தேவஜனமே, அவங்க பார்த்தோம் ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். எழுந்திரு, எழுந்திரு. இந்த வசனத்தில் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். கமான், கெட் அப். எழுந்து இயேசுவை தரித்துக்கொள். இயேசுவை தரிக்காம எது தரித்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எதை தரித்திருக்கிறோம்? எதை தரித்திருக்கிறோம்? எது நமக்குள்ளாக இருக்கிறது? எது என்ன என்ன சுவாபம் நம்முடைய சுவாபமாக இருக்கிறது? சகோதரா சகோதரி, யோசித்து பார். கெட் அப், எழுந்திரு, எழுந்திரு. எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அழகான ஒரு வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்ப கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ தப்பிச்சு கொள்ளலாம் நினைக்காத. என்ன செய்யாத? நீ தப்பித்து கொள்ளலாம் என்று நினையாத. நீ அரண்மனையில் இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கலாம் நினையாத. கண்டிப்பா நீ என்ன செஞ்சிருவ? மாட்டி விடுவாய். நீ, இந்த வசனம் பாருங்க, அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழும்பும். நீ செய்யலனா வேற இடத்துல இருந்து அற்புதம் கடந்து வந்துடும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது, வேற ஒருத்தனுக்கு வந்துடும். அந்த விடுதலை உனக்கு வராது, வேற ஒருத்தனுக்கு வரும். அந்த உயர்வு உனக்கு வராது, வேற ஒருத்தனுக்கு வரும். அதனால என்ன செய்ய? உட்கார்ந்து கொண்டு இருக்காத, எழுந்திரு. அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் நம்மளை உட்கார வைக்குது? பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான கசப்பு, பலவிதமான வெறுப்பு, பலவிதமான கர்த்தர் வெறுக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மை உட்கார வைக்கிறது. இங்க இந்த மொர்தகாய் அவர் சொல்றாரு இந்த எஸ்தர் இடத்துல, நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. நீ உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. கண்டிப்பா என்ன செய்வ? நீ மாட்டிக்கொள்வாய். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து வரும். நீ எழுந்தலனா நான் வேற ஒருவனை நான் ஆசீர்வதித்து அவனை நான் உயர்த்தி அவனுக்குள்ளாக நான் கடந்து வருவேன். அல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆமென். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் என்ன செய்வீங்க? அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னா. கமான், கெட் அப். நீ உட்கார்ந்து கொண்டே இருக்காதே, எழுந்து போ. நீ என்ன செய்யணுமோ அதை செய்யி. அல்லேலூயா. நீ என்ன செய்யணுமோ நீ அதை செய்யி. இந்த இளைய குமாரன் அவன் யோசிக்கிறான். அவன் யோசிப்பது மாத்திரம் அல்ல, அந்த யோசனையை அவன் செயல்முறைப்படுத்தினான். அந்த யோசனையை அவன் நடைமுறைப்படுத்தினான். அவன் இந்த இளையகுமாரன் சொல்லல, ஐயோ யாராச்சும் வரட்டும், எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வரட்டும், அப்ப நான் என்ன செய்கிறேன்? நான் போகிறேன். ஒன்று வேணா அந்த கூட்டத்துக்கு வாங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்க. ஏங்க நீங்கள் வரல? இல்லைங்க, எங்கள் கூட இருப்பாங்களே அவங்க வரலைங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க, அதனால நானும் வரல. அல்லேலூயா. இந்த இளையகுமாரன் அப்படியெல்லாம் சொல்லலை. யாராச்சும் வரட்டும், எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க என்னை கூட்டிட்டு போட்டோம். யோசித்து பாரு, பரலோகத்திற்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. எப்போ வா, உனக்கு பரலோகத்தில் நான் உனக்கு இடம் வச்சிருக்கேன். அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். இங்கே இருக்கிற LKS கோல்ட் ஹவுஸில் நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லி நம்ம பேரை சொல்லி நமக்கு ஃபோன் வருது. நம்ம பேரை சொல்லி நமக்கு ஃபோன் வருது. உங்களுக்கு ஃப்ரீயாக 2 சவரன் உங்களுக்கு குழுக்கள் விழுந்திருக்கு. ஆனால் நீங்கள் அரை மணி நேரத்தில் வந்தால் தான் இது உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் அரை மணி நேரத்தில் வரலன்னா இது வேற ஒருத்தங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம்.
அப்படி சொல்லா என்ன ஆகும்? இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு இல்லைங்க, எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, எங்கள் பிள்ளைகள் இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, யாரும் இல்லை, பரவாயில்ல 2 சவரன் போனால் பரவாயில்ல, அவங்களாம் இருந்தால் தான் வர முடியும், வரமாட்டேன் அப்படி சொல்லுவோமா? ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே போய் நிற்போம். ஃபோன் எடுத்துக்கிட்டு, ஹலோ சார், நான் தான், நீங்கள் எனக்கு தான் ஃபோன் பண்ணீங்க, எங்கே இருக்குது கொடுங்க. அவ்வளோ வேகம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் எனக்கு அவங்க இல்லைங்க, அதனால நான் சர்ச்சுக்கு வரலைங்க. அவங்க தாங்க என் பக்கத்தில் உட்காருவாங்க, அவங்களோட தாங்க நாங்கள் பேசுவோம், நாங்கள் 2 பேரும் செட்டுங்க, நாங்கள் 2 பேரும் செட்டு, ஷேவிங் செட்டு. என்ன செட்டு? ஷேவிங் செட்டு. அந்த செட்டு இருந்தால் தாங்க எனக்கு சரியா வரும். நான் சந்தைகள்லாம் கேட்பேங்க, எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நாங்கள் பேசிப்போம். அவங்க இல்லைன்னா எப்படிங்க? சகோதரா சகோதரி, யோசித்துப்பா, என்னென்ன நொண்டி சாக்கு நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்கள் அது பின்னாடி போயிட்டு இருக்குது, நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த ஆசீர்வாதம் வரணும், எப்படியாவது என்னுடைய சூழ்நிலை மாறணும், எப்படியாவது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். முன்னாடி ஓடுறோம், ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆசீர்வாதம் ஓடிக்கிட்டே போகுது. என்ன செய்கிறோம்? யோசித்துப்பா. இந்த இளையகுமாரன் he did not say, அவன் சொல்லல, ஐயோ யாராவது வரட்டும், அதுக்கு பிறகு நான் போகிறேன், எவனாச்சும் எனக்கு தெரிஞ்சவன் வரட்டும், என் சொந்தக்காரன் வரட்டும், என் நண்பன் வரட்டும், அப்படியெல்லாம் அவன் சொல்லல. அல்லேலூயா. இல்லை, இன்னொன்று கூட அவன் சொல்லலை. என்ன தெரியுமா சொல்ல? நான் யோசித்து பார்க்குறேங்க. என்ன செய்கிறேன்? நான் யோசிச்சு பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், இது சரியா வருமா? நான் அவங்க கிட்ட கேட்குறேன், இது சரியா வருமா? இப்படிலாம் அவன் சொல்லலை. அல்லேலூயா. சரி, நாளைக்கு நான் போகிறேங்க, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு வேணா நான் போகிறேன், இன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு நான் போகிறேன் சொல்லலை. நம்ம எத்தனை நாள் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காலத்தை கடத்தி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய விஷயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய கூட்டங்களில் நாளைக்கு போகலாங்க, அப்போ போகலாங்க, இப்போ போகலாங்க, அப்படிங்க இப்படிங்க பல காரணங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். சகோதரா சகோதரி, காரணங்கள் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. அல்லேலூயா. காரணங்கள் கடந்து வர, அது சங்கிலி. காரணம்ன்றது சங்கிலிகள். அந்த சங்கிலி காரணம் சொல்ல சொல்ல சங்கிலி உன்னை கட்டிடும். பிசாசு உன் வாழ்க்கையில் காரணங்கள் தான் சொல்லும்படியாக செய்வான். யோசித்து பார், உன் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் வரலை? உனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேளு, காரணம் சொல்லி கொண்டு இருக்கிறாயா? என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். என்ன காரணங்கள் கர்த்தருடைய விஷயத்தில் நீ சொன்னாலும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ இழக்க நேரிடும். அல்லேலூயா. அவன் சொல்லலை, நான் யோசித்து பார்க்குறேங்க, எனக்கு தெரிஞ்சவன் யாராச்சும் வரட்டும், அதுக்கு பிற்பாடு என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன், நாளைக்கு நான் போகிறேன், இல்லை எனக்காச்சும் ஒரு நாள் நான் போகிறேன். அவர் என்ன சொன்னாருங்க இளையகுமாரன்னு? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? நான் எழுந்து நடப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டு சும்மா இல்லை, அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, திஸ் வாஸ் நாட் அ சென்டென்ஸ். இது சும்மா ஒரு வார்த்தை அல்ல. இது என்னது? இது சும்மா ஒரு வார்த்தை அல்ல. இட் வாஸ் அ டிசிஷன். அது ஒரு முடிவு. அது அவர் சொன்னார்ல, ஐ வில் அரைஸ், நான் எழுந்து போவேன். அது சும்மா ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு டிக்ளரேஷன், அது ஒரு அறிக்கை. அவர் சொன்னார்ல, நான் எழுந்து நான் போகிறேன். அது சும்மா ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு திருப்புமுனை. என்ன திருப்புமுனை? ஆசீர்வாதத்தின் திருப்புமுனை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் முதல் படிக்கட்டை அவர் எடுத்து வச்சிட்டார். யோசுவாவின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை அவர் உரைக்கிறார், ஒரு அறிக்கையை அவர் சொல்லுகிறார், ஒரு முடிவை அவர் கூறுகிறார். அந்த இடத்துல அந்த ஜனங்கள் மத்தியில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பாருங்களேன்.
அவர் என்ன சொல்றார்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை சேவிக்க போறீங்களோ இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நானும் என் குடும்பமும் இந்த ஆண்டவரை நாங்கள் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. It was a statement. It was not just a statement. அது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அது ஒரு அறிவிப்பு, ஒரு அறிக்கை, ஒரு முடிவு, அது ஒரு திருப்பமுனை. ஹல்லேலூயா. அவர் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஜனங்கள் சொன்ன பிறகு நான் என்னுடைய முடிவை சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் சொல்ல. ஜனங்கள் நீ சொல்றியா இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லுவேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். He made a decision, a personal decision. என் சகோதரா சகோதரி, என்னென்னலாம் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தானியேல் அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்ல, நான் இந்த உணவை என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். அது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு அறிவிப்பு, அது ஒரு அறிக்கை, அது ஒரு முடிவு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நோ ஐ cannot do this. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு, அவன் மனசுல மாத்திரம் நினைக்கல, அவன் எழுந்து போய் அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் சொல்றான், நோ ஐ வில் நாட் டூ இட். அவன் மனசில் மாத்திரம் யோசிக்கல, ஐயோ நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறேன், நான் அவங்க கிட்ட போய் கேட்குறேன், நான் இவங்க கிட்ட போய் கேட்குறேன். இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் அவர் பண்ணலை. அல்லேலூயா. இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பண்ணல. அவர் பண்ணாரு, நோ வே, நோ வே, நான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். இம்மீடியட். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லியிருப்பார். பார்த்தீங்கன்னா, சகோதரரே அதை பிடித்து கொண்டென்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் உட்கார்ந்து கொண்டு இல்லை, நான் படுத்து கொண்டு இல்லை, நான் சிந்தித்து கொண்டு இல்லை, நான் தொடருகிறேன். ஹல்லேலூயா. I will not just sit, I will move forward. நான் எழுந்து என்ன செய்வேன், நான் நடப்பேன். சகோதரா சகோதரி, யோசிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட யோசிக்கிற காரியத்தை செயல்படுத்துவது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் நம்ம கர்த்தருடைய விஷயத்தில் யோசிப்போம். சரி, அதுக்குன்னு ஒரு டைம் வரட்டுங்க, அதுக்குன்னு கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யட்டுங்க. சகோதரா சகோதரி, நோ, அரைஸ், கெட் அப், எழுந்து ஓடு. யோசுவா he decided, அவன் முடிவு பண்ணி, அவன் அறிக்கையிட்டு அந்த காரியத்தை அவன் செய்தான். ஒரு தேசமே சீரான பாதைக்குள்ளாக யோசுவா அந்த தேசத்தையே அவன் வழி நடத்தக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தது. அல்லேலூயா. எஸ்தர் அவள் சும்மா உட்கார்ந்து கொண்டு இல்லை, அவள் எழுந்து ராஜாவின் இடத்துல போனா. என்ன நடந்துச்சு? அவளுடைய கோத்திரமே, அவர்களுடைய ஜனங்களே மொத்த பேருமே காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றார்கள். அநேக உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் உயர்த்தினார். He elevated them, அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. தானியேல் ஒரு தீர்மானம் செய்து அவன் எழுந்து போய் அந்த பிரதானிகளுடைய தலைவன் இடத்துல போய் சொல்லுவான், நோ ஐ வில் நாட் ஹேவ் இட். அவன் சொன்னான். ஆண்டவரே அந்த இடத்துல அவனுடைய சிரசை உயர்த்தினார், அவன் பெயரை பெருமைப்படுத்தினார், அவன் முகத்தை பிரகாசிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம் வாழ்க்கையே மாறி போச்சு. அல்லேலூயா. ஒன் டெசிஷன், ஒரு தீர்மானம் ஒரு குடும்பத்தினுடைய நிலையை மாற்றும். ஒரு தீர்மானம் ஒரு சந்ததியவே மாற்றிடும். ஒரு தீர்மானம் ஒரு எதிர்காலத்தையே மாற்றிடும். ஒரு தீர்மானம் தேசத்தையே மாற்றிடும். அல்லேலூயா. அந்த இளையகுமாரன் நான் சொல்றேன், ஐ வில் அரைஸ், ஐ வில் கெட் அப் அண்ட் வாக். சொல்ல மாத்திரம் இல்லை, அவன் எழுந்து அவன் நடந்தான்.
I will arise. This is a language. அது வந்து ஒரு மொழி. ஹல்லேலூயா. நான் எழுந்து நான் போவேன் என்பது ஒரு மொழி. இட் இஸ் a language of repentance. அது என்ன மொழின்னா மனம் திரும்புதலுக்குரிய மொழி. இட் இஸ் a language. அது என்ன மொழி அப்படின்னா restoration. It's a language of restoration. புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு மொழி. அது என்ன மொழி அப்படின்னா இட் இஸ் a language of revival. எழுப்புதலுக்குரிய ஒரு மொழி. இங்கே நம்ம பார்த்தோம் லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை அந்த இளையகுமாரன் வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு நான் போவேன் சொல்லி 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் எழுந்து போகிறார். அல்லேலூயா. முரட்டாட்டத்திலிருந்து அவர் எழுந்து போகிறார். அவருடைய அவமானத்திலிருந்து அவர் எழுந்து போகிறார். பஞ்சத்திலிருந்து எழுந்து போகிறார். நம்ம எதிலிருந்து எழப்போகிறோம்? அல்லேலூயா. நம்ம எதிலிருந்து எழப்போகிறோம்? யாக்கோபு அவன் எழுந்து பெத்தேலுக்கு அவன் போனான். நீங்கள் 35ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் பார்க்கும்போது தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே என்ன செய்ய? ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய? உண்டாக்கு. பெத்தேல்னா கர்த்தருடைய வீடு. நிறைய அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் கர்த்தருடைய வீடு. இது என்ன காலத்தில் நம்ம இருக்கிறோம்? இப்போ லெந்து காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. லென்ட், இட் இஸ் a பெத்தேல் கால். கர்த்தருடைய வீடு நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு நம்மை அழைக்கிறது. அந்த இளையகுமாரன் யோசிக்கிறான், ஐயோ என் தகப்பனுடைய வீடு, ஐயோ என் தகப்பனுடைய வீட்டில் எனக்கு சந்தோஷம் இருந்தது, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் எனக்கு சமாதானம் இருந்தது, என் தகப்பனுடைய வீட்டில் என்னுடைய ஸ்தானம் உயர்வாய் காணப்பட்டது, என்னுடைய தகப்பனுடைய வீடு எனக்கு மன நிறைவாய் திருப்தியாய் இருந்தது. லெந்து காலம் இது பெத்தேலினுடைய சத்தம். அப்படின்னா கர்த்தருடைய வீடு நம்மை அழைக்கிறது. அப்படின்னா கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ரூத்து அவ வந்து சொல்றா 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் என்ன செய்வேன்? நான் வருவேன். I will not go back. நான் திரும்ப போக மாட்டேன். நான் இதே இடத்துல இருக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்? நான் வருவேன். I will rise up and I will walk. நான் எழுந்து நான் வருவேன். அல்லேலூயா. அர்ஜுனா, நீ போகும் இடத்திற்கு நான் என்ன செய்வேன்? நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். பாருங்க, ஆண்டவருக்கும் இவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஆனால் இங்கே ஆண்டவர் உள்ள கொண்டு வந்துட்டா. நீ எழணும்னு நினச்சிட்டாலே உள்ள ஆண்டவர் வந்துடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எழணும்னு நினச்சிட்டு உன்னுடைய இருதயம் அந்த பாதைக்குள்ளாக, கர்த்தருடைய வீட்டிற்கு நேராக உன்னுடைய அந்த பாதைக்குள்ளாக உன்னுடைய இருதயம் கடந்து வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். என் பிரியமான தேவஜனே, தட் இஸ் வாட் திஸ் காட் இஸ். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். நீ முடிவு பண்ணிட்டாலே அந்த இருதயம் ஆண்டவர் பார்க்குறாரு. நல்ல நன்மைகளை நம்ம நான் முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த இருதயம் உண்மையிலே முடிவு ஆயிடுச்சா இல்லையான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம 1000 சொல்லலாம், 1000 வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் நம்ம வார்த்தைகளும் நம்மளுடைய இருதயம் ஒன்றா இருக்குதான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. இன்னைக்கு ஒன்று யோசிக்கிறோம், நாளைக்கு ஒன்று யோசிக்கிறோம். இன்னைக்கு வேற மாதிரி யோசிக்கிறோம், நாளைக்கு வேற மாதிரி யோசிக்கிறோம். இன்னைக்கு ஒன்று பிடிக்குது, நாளைக்கு ஒன்றும் பிடிக்கல. வித்தியாசமாய் மனிதர்கள் செயல்படுகிறோம். வித்தியாசமாய் எண்ணங்கள், வித்தியாசமான யோசனைகள். When a thinking and a heart is been aligned together, இருதயமும் எண்ணமும் யோசனையும் செயல்பாடுகளும் ஒன்றாக இணைக்கப்படுகிறதை ஆண்டவர் அறிந்து கொண்டால்
அந்த இடத்துல ஹீ கம்ஸ், அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வருகிறார். இந்த வசனத்தில் அழகான ஒரு விஷயம், அந்த மோவாபிய ஸ்திரீ அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். நம்ம வாசித்தோம்ல 17வது வசனம், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். இது யாருக்கு சொல்றாங்க? கணவன் மனைவிக்கு சொல்றாங்களா, இல்ல அப்பா அம்மாவுக்கு சொல்றாங்களா, இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்றாங்களா? மருமகள் மாமியாருக்கு சொல்றா. எப்படி இருக்கு பாருங்க. இப்படி உறவு வந்தாலே ஆண்டவர் இறங்கி வந்துடுறாரு. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு உறவு வந்தாலே என்ன எடுத்துங்க, ஆண்டவர் இறங்கி வந்துடுறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த ஒரு சுவாபம் வந்துட்டாலே அது சொல்ற, நீ சாவர வரைக்கும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை விட்டு போகணும்னா அது மரணம் தான். உன்னையும் என்னையும் பிரிக்கணும். அல்லேலூயா. எப்படி உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னா என்னது? அது மரணம் தான், வேற ஒன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தையும் இருதயம் ஒன்றாக இருந்தது. அந்த ஒன்றாக இருந்ததை ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா கவனமா கேளு. நம் வாழ்க்கையில நம்ம பேசுகிற வார்த்தையும் நம்முடைய இருதயம் ஒன்றாக இருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் கீழே இறங்கி வந்துடுறார். அல்லேலூயா. அவர் சொல்றா, மரணமே அல்லாமல் ஒன்று முன்னைய பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். ஆண்டவர் உள்ள வந்துட்டார். இப்போ அல்லேலூயா. இவளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த இருதயமும் வார்த்தையும் ஒன்னாய் இணையும் போது அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உள்ள கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவள் கடந்து வரும்போது அவருடைய வாழ்க்கையின் பாதை என்ன ஆகுது? மாறுகிறது. எதிர்காலமே இல்லாத ஒரு பாதைக்குள்ளாக போவதை போல் இருந்தது. ஆனால் என்றைக்கு அவள் வார்த்தையும் இருதயமும் ஆண்டவருக்கு இணங்கக்கூடிய, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியதாக இணையப்பட்டதோ, அவளுடைய பாதையை ஆண்டவர் அப்படியே டைவர்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய இருதயம் ஒன்றாக இணைக்கப்படுகிறதை ஆண்டவர் பார்த்தா, இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக உன் பாதை ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதத்திற்கு நேராக, விடுதலைக்கு நேராக, வெற்றிக்கு நேராக, நீ யோசித்து பார்க்க முடியாத நன்மைக்கு நேராக உன் பாதையை கர்த்தர் அப்படியே மாற்றி கொண்டு வருவார். அல்லேலூயா. வேலை செய்யணும்னு வேலை செய்கிற ஒரு இடத்துல, இன்னும் சொல்ல போனா வேலை கூட இல்லை, கீழே விழுகிற சிந்தி இருக்கக்கூடிய காரியத்தை பொறுக்கக்கூடிய நிலை அவளுடைய நிலையா இருந்தது. அதே வயல்ல ஓனர் அம்மாவாக, எஜமானியாக ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவள் அந்த இடத்திற்கு போகும்போது வெறும் கையோட போகனா, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அங்க போன மாத்திரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சூழலை மாற்றினார். என் சகோதரா சகோதரி, when your words and your heart align together in par with God, ஆண்டவருக்கு இணங்கி உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய இருதயமும் ஒன்றாய் இணைக்கப்படும் போது இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றி நீ சுதந்தரிப்பாய். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு விடுதலை நீ பெற்றுக்கொள்வாய். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அசாதாரணமான காரியங்களை நீ சுதந்திரிக்கும்படியாக இந்த ஆண்டவராக கர்த்தரால், இந்த ஆண்டவராகிய இயேசுவால் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. He can turn tables for you. அவர் தலைகீழாக எல்லாவற்றையும் உனக்காக மாற்ற முடியும். ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் உன்னுடைய நிலையை இந்த இயேசுவால் மாற்ற முடியும். நம்பி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். ஹல்லேலூயா. She arose. நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை அவளுடைய நிலையாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலையாக அவருடைய நிலையை ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றினார். ஒரு அந்நிய தேசத்திலிருந்து, எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இருந்து அவள் போனா. அந்த இடத்துல அவள் தான் ஐஸ்வர்யவானாக ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றினார். இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். என் சகோதரா சகோதரி, ஐ பெட் யூ, இஃப் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் யுவர் ஹார்ட் இன் லைன் வித் காட், உன்னுடைய இருதயமும் உன்னுடைய வார்த்தையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போல இணைக்கப்பட்டு இருந்தால் உன் வாழ்க்கை தலைகீழாக நீ யோசித்து பார்க்க முடியாத நிலைக்குள்ளாக இந்த இயேசுவால் மாற்ற முடியும். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய பார்க்கும்போது ஒரு ஸ்திரியை நாம் பார்க்க முடியும். வேகமாக அந்த வசனத்தை நான்
எடுக்கிறேன். 5ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். இயேசுவை ஒருத்தி ஒரு ஸ்திரீ, அவர்கள் எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்க்கணும், எப்படியாவது இந்த இயேசுனுடைய வஸ்திரத்தை நான் தொடணும், நான் அந்த இயேசுனிடத்துல போகணும். நோ மேட்டர் ஹவு ஹார்ட் இட் இஸ், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது எவ்வளவு முடியாததாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டேன், இந்த இயேசுனிடத்துல நான் போவேன்னு சொல்லி ஒரு ஸ்திரீ 12 ஆண்டு 12 years of suffering, 12 ஆண்டு பெரும்பாடு உள்ள, சொல்ல முடியாத வேதனை, சொல்ல முடியாத வியாதிகள், பல விதமான போராட்டங்கள், எல்லா பணமும் போச்சு, எல்லா நிம்மதியும் போச்சு, எல்லா சமாதானமும் போச்சு, எதுவுமே இல்லை. இப்போ எல்லாம் இழந்த ஒரு நிலை. They lost everything. She lost everything. எதுவுமே இல்லை, பணம் இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, உறவுகள் இல்லை, சந்தோஷம் இல்லை, நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. She lost everything. ஆனாலும் அவ சொல்றா, இந்த இயேசுவை நான் பார்க்கணும், இந்த இயேசுனிடத்தில் நான் போகணும். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஐ வில் நாட் சிட், நான் உட்கார மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் எழுந்து இந்த இயேசுனிடத்தில் நான் போவேன்னு சொல்லி போனான். வேதத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசிங்களேன். 27ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். ஜனங்களுக்கு பின்னாக நின்னா. அவளுக்கு முன்னாடி எல்லாரும் இருந்தாங்க, அவ எங்க நிக்கிறா? அவ பின்னாடி இருந்தா, மற்றவங்க எல்லாம் முன்னாடி இருந்தாங்க. உங்க வாழ்க்கைய ஒருவேளை எல்லாம் இழந்த நிலையில பின்னாடி இருக்கலாம். யாருக்குமே உங்களை தெரியல, உங்களுக்கே உங்களை தெரியல, உங்களுக்கே உங்களை தெரியாத ஒரு நிலை. கண்ணாடியில் போய் பார்த்தா, ஐயோ என்னங்க என் முகம் இப்படி ஆயிடுச்சு, என் சரீரம் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என்னுடைய நிலை என்ன இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு வேதனையா, இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு வியாதியா, இவ்வளவு போராட்டமா, ஐயோ என்னையே நான் மறக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கலாம். கடைசியில் இருக்கிறான். இந்த வசனத்துல நான் வாசிக்கிறேன். ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை என்ன செஞ்சா? தொட்டா. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். முதலாவது எது வந்துகிட்டே இருந்ததோ அது நின்று போச்சு. என்ன கஷ்டம் வந்துச்சோ, என்ன போராட்டம் வந்துச்சோ, என்ன கண்ணீர் வந்துச்சோ, என்ன வேதனை வந்துச்சோ, ஃபர்ஸ்ட் என்னாச்சு? அது நின்றுச்சு. ரெண்டாவது பாருங்க, அங்க வேதனை நீங்கிருச்சு. முதலாவது வந்தது நின்றுச்சு, அடுத்தது வேதனை நீங்கிருச்சு, மூன்றாவது பாருங்க ஆரோக்கியம் அடைஞ்சிட்டா. என்ன பாருங்க, ஒரே தொடுதல் தான், ஒரே தொடுதல் 3 அற்புதம் நடந்துருச்சு, ஒரே தீர்மானம் 3 அற்புதம் நடந்துருச்சு, ஒரே எழுந்து நடந்தது, ஒரே முறை இயேசுவுக்கு நேராக எழுந்து வந்தா 3 காரியம் நடந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ பாருங்க என்ன ஆச்சுன்னு. அது மாத்திரமல்ல, இப்போ என்ன நடந்ததுன்னு பாருங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள், இவ ஒரு விஷயம் பாருங்க, இப்போ இயேசு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறார். இயேசு அவரை சுத்தி கூட்டம் இருக்குது, பெரிய திரள் கூட்டம். இப்போ இயேசுவை அந்த ஸ்திரீ, கூட்டத்திற்கு பின்னாடி இருந்த ஸ்திரீ உள்ள போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டு பின்னாடி போயிட்டா. டக்குன்னு இயேசு நின்றுட்டு இப்போ அப்படியே திரும்புறாரு. இப்போ அப்படியே இயேசு என்ன பண்றாரு? திரும்புறாரு. மொத்த கூட்டமும் பின்னாடி இருக்கு, இயேசுவுக்கு பின்பாக. அவர் திரும்பி கேட்கிறாரு, ஒரு அழகான ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி பார்க்கிறார். அந்த ஜனக்கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம்.
பெருத்த கூட்டம் இயேசுவுக்கு பின்பாக. அந்த அத்தனை கூட்டம் இயேசுவுக்கு பின்பாக வந்துட்டு இருக்கு. இப்போ இயேசு நின்றுட்டு அவர் திரும்புறார். இப்போ திரும்பி அந்த கூட்டத்தில், அந்த திரளான கூட்டத்தை பார்த்து ஒரு காரியத்தை அவர் கேட்கிறாரு. என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள், எத்தனை ஜனங்கள்? நல்லா மன சத்தமா சொல்லுங்க. திரளான ஜனங்கள், பெரிய கூட்டம், பெரிய கூட்டம், மொத்த பேரும் இயேசுக்கு பின்பாக இருக்கிறாங்க. இப்போ இயேசு அந்த கூட்டத்திற்கு திரும்பி அந்த திரள் கூட்டத்தை பார்த்து அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அல்ல, அந்த திரள் கூட்டத்தை பார்த்து அவர் கேட்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பின்னாடி இருந்தா. இப்போ இயேசு திரும்புறார். இப்போ எல்லாரும் இயேசுக்கு பின்னாடியே வராங்க. இயேசு முன்னாடி போற. இயேசு திரும்பினோன்னு என்ன ஆகுதுங்க? இப்போ இயேசு ஜனக்கூட்டம்லாம் பின்னாடி வருது, இயேசுக்கு பின்னாடி. இயேசு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். இப்போ இயேசு அப்படியே திரும்புறாரு. அப்போ என்ன ஆகுது? யார் என்னை தொட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன ஆகும்? ஜனங்களெல்லாம் மொத்த பேரும் திரும்பி யாருன்னு திரும்புவாங்க. பின்னாடி இருந்தவ மொத்த பேரும் திரும்பிட்டாங்க. இப்போ எங்கே வந்துட்டா? முன்னாடி வந்துட்டா. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நீ காணணும்னு சொல்லி நீ வந்து இந்த இயேசுவை நீ தொடக்கூடிய ஒரு நிலை உன்னுடைய நிலையாக இருந்தா, பின்னாடி இருக்கிற உன்னை முன்னாடி வரும்படியாக ஆண்டவராய் கர்த்தர் செய்வார். எல்லாம் இழந்த நிலை, எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலை, அவளை பார்த்து ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு, மகளே. அல்லேலூயா. இந்த இடத்துல அந்த ஸ்திரீக்கு பேரே இல்லை. அந்த ஸ்திரீக்கு பேரே இல்லை. இப்போ அந்த ஸ்திரீக்கு ஒரு பேர் இருக்கு, இயேசுனுடைய மகள். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, இதுதான் இயேசு. அவன் அந்த இயேசுவை காண எத்தனை தியாகம் பண்ணியிருப்பான்னு யோசித்துப்பார். எத்தனை தடைகளை உடைத்து வந்திருப்பா, எத்தனை பயங்களை தாண்டி வந்திருப்பா, எத்தனை வேதனைகளை தாண்டி வந்திருப்பா, எத்தனை சாக்ரிஃபைஸ் தியாகங்களை செய்து வந்திருப்பா. அவளுடைய நிலை என்ன என்று அடுத்தவனுக்கு தெரிஞ்சால் அவளை கொன்று போட்டுருவாங்க. ஏன்னா அந்நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி உடையவர்கள் கூட்டத்துக்குள்ளாக வரக்கூடாது. அது தீட்டு என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அதையெல்லாம் நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை நான் பார்க்கணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்திற்குள்ளாக நான் வரணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசுனுடைய வஸ்திரத்தை நான் தொடணும். நீ இந்த இயேசுவுக்காக என்ன செய்கிற? வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறியே. அல்லேலூயா. இன்னும் கோண நியாயம் பேசிக்கொண்டே இருக்கிறாயே. இன்னும் அடுத்தவனை பற்றி குறை பேசிகிட்டே இருக்கிறியே. இன்னும் அந்த சாக்கு இந்த போக்கு அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கொண்டு இருக்கிறாயே. சகோதரா சகோதரி, உன் நிலை எப்படி மாறும் யோசித்துப்பா. நீ எப்படி இருக்கிற? அந்த ஸ்திரீ அவள் செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இயேசு இடத்துல ஓடி வந்தா. நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற? யோசித்துப்பார். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். மொர்தெகாய் சொல்றார், நீ செய்யல அப்படின்னா வேற ஒருத்தன் செய்வான், அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய காரியத்தில் நீ வரலன்னா ஆண்டவர் வேற ஒருத்தன் எடுத்துருவார். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவனுக்கு போயிடும், அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் அவனுக்கு வரும். ரெட்டத்தனியான ஆசீர்வாதம். அவனுடைய ஆசீர்வாதமும் வரும், உன் ஆசீர்வாதமும் வரும். 2 ஆசீர்வாதம். யோசித்துப்பார், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற? இன்னும் எண்ணம் எப்படி இருக்குது? இன்னும் உன்னுடைய யோசனை எப்படி இருக்கிறது? அந்த இளையகுமாரன் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளியுது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் புத்தி தெரியல. அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை? இன்னும் புத்தி தெரியல. அவனுக்கு புத்தி தெரியுது. அந்த புத்தி தெளிவது மாத்திரமல்ல, அவன் எழுந்து அவன் போறான். இந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் யோசிக்கிறாள், ஐயோ வேண்டாம், என்னானாலும் பரவாயில்ல, ஈவன் இஃப் ஐ டை இட்ஸ் ஓகே, மரித்து போனாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை பார்த்துட்டு தான் எல்லாமே நடக்கணும்.
இந்த இயேசுவை தொட்டுட்டு தான் எல்லாமே நடக்கணும். இந்த இயேசுனுடைய சமூகத்திற்குள்ளாய் நான் வரணும். யோசித்து பார், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இன்னும் என்னென்ன சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. அந்த இளைய குமாரன் எந்த சாக்கு போக்கு சொல்ல, ஐயோ அவங்க வரணுங்க, ஐயோ இவங்க வரணுங்க, ஐயோ இந்த பஞ்ச காலங்கள் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அவனை போறேன், இது மாதிரி எதுவுமே சொல்ல. ஒரு சாக்கு போக்கு சொல்ல, ஒரு பலவீனங்கள் சொல்ல. நம்ம என்ன பண்றோம்? ஐயோ எனக்கு தலை வலிக்குது, எப்படிங்க போய் உட்கார முடியும்? அல்லேலூயா. அதான் சொன்னேன், எல்கேஸில் தங்கம் ஃப்ரீயாக தரான்னு சொன்னால் தலைவலியாது ஒன்றாது. தலையே இல்லாட்டினா கூட தலை இல்லாமல் ஓடிடுவோம். படப்பட பட படப்படன்னு தலை இல்லாமல். தலையை கழட்டி வச்சுட்டேங்க, இப்போ தான் குளித்தேன், திடீர்னு தலை கீழே விழுங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நகையை மாத்திரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இப்போ இருக்கிற நிலைமையில் தலையாது ஒன்றாது. அல்லேலூயா. நைட்டியோடு ஓடக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து வில்லிவாக்கம் பகுதிக்குள்ளாக நான் போயிருந்தோம். ஒரே கூட்டம். என்னங்க கூட்டம்னா, இது மாதிரி கிஃப்ட்டு, இந்த குக்கர், அப்புறம் என்னது ஹாட் பேக், அப்புறம் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் மிகைப்படுத்தி சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு 20 பேர் நைட்டியோடு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு சும்மா நான் போகல, நான் இறங்கி நான் போய் கேட்டேன், அம்மா ஏம்மா நைட்டியோடு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். நான் கேட்டேன். அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, இல்லைங்க ஐயா இப்போ போயிடுவாராம், நாங்கள் தான் வந்து கையெழுத்து போட்டு வாங்கணுமா, எங்களுடைய ஆதார் கார்டு காமிச்சிட்டு ரேஷன் கார்டு காமிச்சிட்டு கையெழுத்து போடுவாங்க, வேறு வழியில் நாங்கள் அப்படியே வந்துட்டோம், உங்கள் வீட்டுக்காரர் அனுப்பலாமே. வீட்டுக்காரெலாம் ஆஃபீஸ் போயிட்டார், அப்புறமா வந்து வாங்கிக்கலாம். அப்புறமா யார் இதெல்லாம் கொடுப்பாங்க? அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, அழிந்து போகிற காரியத்திற்காக ஜனங்கள் ஓடோடி ஓடுகிறாங்க. அழியாத இந்த இயேசு இடத்துல ஏன் நீ வரமாட்டேன்ற? ரிமெம்பர், யோசித்து பார், வாட் யூ ஹவ் லாஸ்ட். ரிமெம்பர் வாட் யூ ஹவ் லாஸ்ட். நீ எதை இழந்தாய் என்று யோசித்து பார். அதை யோசிக்கக்கூடிய நாட்கள் இந்த 40 நாட்கள். இந்த இளையகுமாரன் அவன் யோசித்தான். அவன் யோசித்தது மாத்திரம் அல்ல, அவன் எழுந்து அந்த யோசனைக்கு நேராக தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்குள்ளாக அவன் கடந்து வரும்படியாக எழுந்து நடந்தான். அல்லேலூயா. நீ இன்னும் ஏன் நடக்காமல் இருக்கிற? இன்னும் நீ ஏன் செய்யாமல் இருக்கிற? யோசித்து பார். கர்த்தர் உன்னை கேள்வி கேட்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு 3 வெள்ளி தான் இருக்குது. இன்னும் நமக்கு 3 வெள்ளிக்கிழமை தான் இருக்கிறது. கண்டிப்பாக முடிக்க முடியாது, ஆனாலும் முடிப்பேன். அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் தானே தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. அந்த இளையகுமாரன் எந்த ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லலை. அவங்க வரணும், இவங்க வரணும், எப்படி என்னால் நான் போக முடியும், ஐயோ என் தகப்பன் வீட்டில் என்ன யோசிப்பாங்க, ஐயோ அந்த வீட்டில் வேலை செய்த நபர்கள் என்ன யோசிப்பாங்க, இப்படி எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்ல அவன் எழுந்து தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்குள்ளாக போனான். அப்போ உம்முடைய வீட்டிற்குள்ளாக, உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக, உம்முடைய சபைக்குள்ளாக நாங்கள் கடந்து வர என்னென்ன சாக்கு போக்கு சொல்றோம்? அப்பா, இந்த பாவத்திலிருந்து எங்களை நீர் விடுவிப்பீராக. இப்படிப்பட்ட கொடூரமான பாவத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை செய்வீராக. உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கணும். இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக நாங்கள் கடந்து வர உதவி செய்வீராக. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் மன்னிங்கப்பா. Remember what you have lost. நீ எதை தொலைத்தாய் என்று யோசித்து பார் என்ற இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஊடுருவி எங்களுக்குள்ளாக குத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் யோசிப்பதை மாத்திரமல்ல, அந்த யோசிக்கிற காரியங்களை நாங்கள் செயல்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவே, எங்களுக்கு துணையாய் நில்லுங்க. என்ன காரியங்கள் நாங்கள் மறந்துட்டோம் உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய விஷயத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் மறந்து போயிட்டோம், அவைகளை திரும்பவும் நினைப்பூட்டுங்க.
Let us remember those days. அந்த காலங்களுக்குள்ளாக, அந்த நினைவுகளுக்குள்ளாக ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து கொண்டு வாருங்க. அப்படிப்பட்ட காலங்கள், நினைவுகளை நாங்கள் எங்களுக்குள்ளாக யோசிக்க நீர் உதவி செய்வீராக. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக நீர் எதிர்பார்க்கிற உம்முடைய பாத்திரமாய் நாங்கள் விளங்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா, தகுதிப்படுத்துங்க, தயார்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். எதுவுமே எங்களை உட்கார வைக்காது, எதுவுமே எங்களை படுக்க வைக்காது, எதுவுமே நாங்கள் சும்மா இருக்கும்படியாக செய்ய முடியாது. எந்த சாக்கு போக்கு என்ற சங்கிலிகள், எந்த காரணங்கள் என்கிற சங்கிலிகளை அறுத்தெறிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான பொல்லாத பிசாசின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள், இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் அறுப்புண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசின் ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட யோசனைகள் எங்களிடம் ஆண்டவர் இப்பொழுது போ இயேசுவின் நாமத்தினாலே. புதிய மனிதனாக எங்களை மாற்றுவீராக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. I'm a new creation. நான் புதிய சிருஷ்டி. I'm a new creation. நான் புதிய சிருஷ்டி. நீர் என்னை ஆசீர்வதித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவே, இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய இல்லத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிற வேளையில் நாங்கள் சுகபத்திரமாய் பாதுகாப்பாக எங்களுடைய இல்லத்திற்குள்ளாய் சென்று உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்க உதவி செய்யுங்க. அப்பா, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை போல இந்த நாளை பார்க்கிலும் நாளைய தினம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, சமாதானமாக, திருப்தியாய் நாங்கள் ஆரம்பித்து திருப்தியாய் நாங்கள் முடிக்க நீங்கள் எங்களுக்கு துணையாய் நில்லுங்க. இன்று இரவு எங்களுக்கு நல்ல நித்திரையை தாருங்க. அநேகருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அநேகருக்கு சரியான தூக்கமே இல்லை. ஆண்டவரே, நல்ல தூக்கத்தை கொடுங்க. உமக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவரே நீர் நித்திரையை தருகிறீரே அப்பா, உமக்கு பிரியமான நபராய் நாங்கள் மாற உதவி செய்யுங்க. நல்ல நித்திரையை தாருங்க. நல்ல சொப்பனங்கள், நல்ல தரிசனங்களை காணும்படியாய் செய்வீராக. அடுத்த பகலை கண்டு உமக்கு நன்றிகளை, துதிகளை, கனத்தை, மகிமையை நாங்கள் ஏறெடுக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.